நெட்வொர்க்கிங் சீரீஸ். இந்த சீரீஸ் நான் ரொம்ப நாளாக பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்த சீரீஸ் தான். இதுக்காக நான் ஏற்கனவே ஒரு ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதான் இந்த சீரீஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த சீரீஸ் யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, நீங்கள் நெட்வொர்க் இன்ஜினியராகவோ அல்லது நெட்வொர்க்கிங் ஃபீல்டில் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த சீரீஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு CCNA எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீரீஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே கவர் பண்ண போகிறேன். அது போக உங்களுக்கு எத்திக்கல் ஹேக்கிங்கில் ஆர்வமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எத்திக்கல் ஹேக்கிங் கற்றுக்கிறப்போ நிறையா டெக்னாலஜி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. IP அட்ரஸ், மேக் அட்ரஸ், ப்ரோட்டோகால், போர்ட், அப்புறம் ஸ்பூப்பிங் அட்டாக்ல நிறைய பார்த்தீங்கன்னா ARP ஸ்பூப்பிங், இந்த மாதிரி நிறைய படிப்பீங்க. அப்படி படிக்கிறப்போ அதெல்லாம் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ARP ஸ்பூப்பிங் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ARPங்கிறது ஒரு ப்ரோட்டோகால். அந்த ப்ரோட்டோகாலோட யூஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா தான் அந்த அட்டாக் நம்மளால் பண்ண முடியும். இந்த மாதிரி பேசிக்ஸ் எல்லாமே நெட்வொர்க்கிங் நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் அட்வான்ஸ் லெவலில் போக முடியும். அது எல்லாமே தான் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நானும் எத்திக்கல் ஹேக்கிங் பற்றி வீடியோ பண்ணுவேன். அப்படி பண்ணுறப்போ நீங்கள் இந்த நெட்வொர்க்கிங் சீரீஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போக உங்களுக்கு டெக்னாலஜியில் ஆர்வமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த சீரீஸ் ஃபாலோ பண்ணலாம். இந்த சீரீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி முடிக்கிறப்போ கண்டிப்பாக ஒரு 10 விஷயத்தை பற்றியாவது நீங்கள் புதுசாக தெரிஞ்சிருப்பீங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். முடிஞ்சால் நீங்களும் இதுக்கு தனியாக ஒரு நோட் போட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாராலையுமே எப்போதுமே எல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம்னா அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நான் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். ஆல்ரெடி நான் நெட்வொர்க்கிங் பற்றி ஒரு சில வீடியோஸ் போட்டிருந்தேன். கடைசியாக நான் போட்டிருந்த இந்த DNS வீடியோ கூட ஒரு மாதிரி ஃபன்னாக தான் பண்ணி போட்டிருந்தேன். அந்த வீடியோ நிறையா பேருக்கு பிடிச்சிருந்தது. சேம் அதே மாதிரி இந்த சீரீஸை என்னால் முடிஞ்ச அளவுக்கு போர் அடிக்காமல் ஃபன்னாக கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். வெல்கம் டு லேர்ன் டெக், மைசெல்ஃப் சுந்தர். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு செட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை விழித்திரு தனித்திருன்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து குவாரண்டைன் பண்ணி வைக்காமல் ஒன்றிணைவோம் வா அப்படின்னு சொல்லி அதை ஒயர் மூலிமாவோ அல்லது ஒயர்லெஸ் மூலிமாவோ கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணுறது தான் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதற்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன கம்பெனி வச்சுருக்கேன். அந்த கம்பெனியோட பேர் லேர்ன் டெக். அந்த கம்பெனியோட ஓனரும் நான் தான். அந்த கம்பெனியில் நான் தான் நெட்வொர்க் இன்ஜினியராகவும் இருக்கேன். அந்த கம்பெனியில் நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்குது. நாம் ஒரு 2 டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஒன்று HR டிபார்ட்மெண்ட், இன்னொன்று அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட். HR டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தவங்க என்கிட்ட வராங்க. நான் நெட்வொர்க் இன்ஜினியர்னால என்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பிரிண்டர் தேவைப்படுது, எங்களுக்கு ஆலோகேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பிரிண்டரை வாங்கி அவங்களுக்கு ஆலோகேட் பண்ணிட்டேன். ஒரு 2 நாள் கழித்து அக்கௌண்ட் டீம்லேருந்து ஒருத்தவங்க வராங்க. அவங்களும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிரிண்டர் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், நான் ஆல்ரெடி ஒரு பிரிண்டர் வாங்கி இந்த மாதிரி HR டீமுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு அனுப்புங்க, அவங்க உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் ஆனால் அந்த அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்காரங்க எங்களுக்கும் HR டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆகாது, ஸோ அதனால் எங்களுக்கும் தனியாக ஒரு பிரிண்டர் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க. இந்த இடத்துல நான் வெறும் நார்மல் பர்சனாக இருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன்னா, இன்னொரு பிரிண்டர் காசு கொடுத்து வாங்கி அவங்களுக்கு தனியாக கொடுத்துருப்பேன். பட் இந்த இடத்துல நான் நெட்வொர்க் இன்ஜினியராக இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த பிரிண்டரை காமனாக ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அதை நான் HR டிபார்ட்மெண்ட்டோட அந்த நெட்வொர்க்கோடையும் கனெக்ட் பண்ணிடுவேன், அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் நெட்வொர்க்கோடையும் கனெக்ட் பண்ணிடுவேன். இப்போ 2 பேருமே அந்த பிரிண்டர் யூஸ் பண்ணிக்க முடியும். அவங்க இருந்த இடத்துல இருந்துட்டு ஜஸ்ட் அவங்க இருந்த இடத்துல இருந்துட்டு பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா அந்த டாக்குமெண்ட் இந்த பிரிண்டரில் பிரிண்ட் ஆயிரும். இப்படி நம்ம ரிசோர்ஸஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு காசும் மிச்சம். ஒரு ஒர்க்கை நம்ம ஒரு சிங்கிள் கம்ப்யூட்டரில் பண்ணுறதுக்கும் ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி நம்ம பண்ணுறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. அதனால் நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒரு டாஸ்க் வருது, அந்த டாஸ்க்கை நம்ம சிங்கிள் கம்ப்யூட்டர்லேருந்து ரன் பண்ணுறோம். ஒரு நெட்வொர்க்கில் அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லா கம்ப்யூட்டர்லையும் ரன் பண்ணுறோம். ஸோ அப்படின்னா எங்கே ஃபஸ்ட்டு முடியும்? நெட்வொர்க்கில் தான் முடியும். ஏன்னா அது சீக்கிரமாக அந்த ப்ராசஸ் பண்ணி முடிச்சிடும். நம்ம மனுஷங்களோடய கம்பேர் பண்ணலாமே. ஒரு வேலை இருக்குது, ஒரு 10 மணி நேரம் அந்த வேலைன்னா அதை ஒரே ஆள் 10 மணி நேரம் பண்ணுறதுக்கு பதிலாக 10 பேர் சேர்ந்து 1 ஹவர்லேயே முடிச்சிடலாம் இல்லையா? ஸோ நமக்கு டைம் மிச்சம், அப்படி தானே? இது ஒரு அட்வான்டேஜ். சேம் அதே மாதிரி ஒரு வேலை நடந்துட்டு இருக்குது. சப்போஸ் ஏதோ ஒரு நெட்வொர்க் ஃபெயிலியரால் ஒரு சிஸ்டம் டவுன் ஆயிடுது. இப்போது சிங்கிள் சிஸ்டமில் அந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த ஒரு சிஸ்டமும் போச்சுன்னா அன்றைக்கி அந்த வேலை நடக்கவே நடக்காது.
சப்போஸ் ஒரு நெட்வொர்க்கில் ஒரே ஒரு சிஸ்டம் மட்டும் போச்சுன்னா மீதி இருக்க அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த வேலையை பண்ணி முடிச்சிருமா? இதையும் நம்மளோட வந்து கம்பேர் பண்ணலாம். ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை ஒரே ஒரு ஆள் தான் பண்ணுறாங்கன்னா அன்னைக்கு அவங்க லீவ் போட்டாங்கன்னா அந்த வேலையை வேறு யாராலுமே வந்து பண்ண முடியாது. அப்படி இல்லாமல் ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை ஒரு 10 பேர் வந்து பண்ணுவாங்கன்னா அதில் ஒருத்தர் மட்டும் லீவ் போட்டிருக்காங்கன்னா மீதி இருக்க 9 பேர் சேர்ந்து அந்த வேலையை பண்ணி முடிக்க முடியும்ல. ஸோ இதுதான் நெட்வொர்க்கில் இருக்க ஒரு அட்வான்டேஜ். அடுத்தது செக்யூரிட்டி. இப்போ ஒரு பேங்க் எடுத்துக்கலாம். அந்த பேங்க் அவங்களோட எல்லா சர்வீஸுமே ஒரே சிஸ்டம் மூலிமா ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒருத்தவங்க போய் ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு ஏடிஎம் சர்வீஸ் வந்து கொடுக்கணும். இந்த ஒரே சிஸ்டம் தான் எல்லா சர்வீஸும் வந்து கொடுத்துச்சுன்னா அந்த ஏடிஎம் மிஷினுக்கு எல்லா சர்வீஸும் தேவையில்லை. ஏடிஎம்க்கு என்ன சர்வீஸ் உண்டோ அது மட்டும் வந்து கொடுத்தா போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குறப்போ அதில் ஏதாவது சின்ன தப்பு நடந்தால் கூட பேங்கோட என்டையர் செக்யூரிட்டி வந்து அது பாதிக்கும். நம்ம அதுவே நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் ஒவ்வொரு ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு இந்த பிரச்சனை வராது. இதுதான் நெட்வொர்க்கிங்கில் இருக்க ஒரு சில அட்வான்டேஜஸ். அடுத்து நம்ம நெட்வொர்க் டாபாலஜிஸ் அப்படின்னா என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த நெட்வொர்க் டாபாலஜிஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் லென்டெக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து வச்சுருக்கேன் இல்லையா, என்கிட்ட இருக்க அந்த கம்ப்யூட்டரை நான் எப்படி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் அந்த நெட்வொர்க் டாபாலஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறையா டைப் இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபாலஜி ஸ்டார் டாபாலஜி. இது பார்க்கறதுக்கு வந்து ஸ்டார் மாதிரி இருக்கும். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலாக ஒரு டிவைஸ் இருக்கும். அதை சுற்றி நம்ம நிறைய டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். எல்லாமே அந்த சென்ட்ரல் டிவைஸோட தான் வந்து கனெக்ட் இருக்கும். அந்த சென்ட்ரல் டிவைஸை நம்ம சுவிட்சாக வச்சுக்கலாம், இல்லை ஹப்பாக வச்சுக்கலாம். இந்த சுவிட்ச் ஹப்லாம் என்னங்கிறத பற்றி நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு அதை வந்து ஒரு கனெக்டர் மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அந்த சுவிட்ச் வழியாக தான் எல்லா டிவைஸுமே வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கும். சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிரேக் ஆச்சுன்னா அந்த சிஸ்டம் மட்டும் தனியாக வந்து போயிடும், மீதி இருக்க எல்லா சிஸ்டமும் கம்யூனிகேட் வந்து பண்ணிக்கும். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த சென்ட்ரல் டிவைஸ் இருக்கு இல்லையா, அந்த சென்ட்ரல் டிவைஸ் ஏதாவது பிரச்சனை வந்து டவுன் ஆயிடுச்சுன்னா என்டையர் நெட்வொர்க்கே டவுன் ஆயிரும். இதுதான் ஸ்டாரில் இருக்க ஒரு பிரச்சனை. நெக்ஸ்ட் டாபாலஜி எடுத்துக்கிட்டோம்னா பஸ் டாபாலஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஒயர் மூலமா நம்ம எல்லா கம்ப்யூட்டரும் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். இதுலேயும் இன்னொரு பிரச்சனைனா, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஈஸி, பட் ஏதாவது இடத்துல ஒரு பிரேக் ஆச்சுன்னா அந்த சிஸ்டம் மட்டும் தனியாக போயிடும். அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் என்னால் கம்யூனிகேட் பண்ணவே முடியாது. இதுதான் பஸ்ஸில் இருக்க ஒரு பிரச்சனை. நெக்ஸ்ட் டாபாலஜி ரிங் டாபாலஜி. இந்த ரிங் டாபாலஜி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும், எல்லா சிஸ்டமும் இந்த மாதிரி வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஏதாவது ஒரு லிங்க் பிரேக் ஆனால் கூட நம்ம அல்டர்னேட்டிவ் டைரக்ஷன் எடுத்து அதன் வழியாக அந்த சிஸ்டமை ரீச் பண்ணலாம். பட் ஆனால் இதில் நம்ம வந்து சுற்றி போகிற மாதிரி இருக்கும். இதுதான் இதில் இருக்க ஒரு பிரச்சனை. அண்ட் லாஸ்ட் டாபாலஜி தான் மெஷ் டாபாலஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பியர் டு பியர் மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும். ஒவ்வொரு சிஸ்டமுமே மற்ற சிஸ்டமோட ஒயர் மூலமாக வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்படி இருக்கப்போ ஏதாவது ஒரு லிங்க் வந்து பிரேக் ஆனால் கூட நம்ம இன்னொரு பாத்தை யூஸ் பண்ணிவிட்டு அந்த சிஸ்டம் போய் ரீச் ஆகலாம். பட் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஏன்னா நம்ம நிறையா லிங்க் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்ட்ரொடக்ஷன் வீடியோக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. விழித்திரு, விலகியிரு, வீட்டிலிரு. அரசால் பிறப்பிக்கப்படுகின்ற உத்தரவுகளை கடுமையாக கடைபிடிக்க வேண்டும். ஒன்றிணைவோம் வா.